ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மழைக்காலத்துக்கு ஏற்ற பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு கற்பூரவள்ளி இலை பஜ்ஜி செய்ய போகிறோம். இதுதான் இந்த கற்பூரவள்ளி இலை. இது வந்து எல்லா வீட்லேயும் வளர்ப்பாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு சளி, இரும்பல் எல்லாத்துக்கும் நல்லது. இது பெரியவங்களும் சாப்பிட்லாம். இப்போ இதை வச்சு எப்படி பஜ்ஜி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து பஜ்ஜி மாவு மிக்ஸு. இது வந்து கற்பூரவள்ளி இலை. இதை வந்து இப்படி டிப் பண்ணி யூஸ்வலாக வாழைக்காய் பஜ்ஜி எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம். இது இப்படி டிப் பண்ணி இதை எடுத்து இப்படி ஆயிலுக்குள்ளே விட விட்டோம். இது பாருங்கள் எப்படி பூரி மாதிரி நல்லா உப்பி வருதுன்னு சொல்லிட்டு இதை ப்ராப்பராக குழந்தைங்க அவ்வளோ சீக்கிரத்தில் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம இதை இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரோம். இதில் வந்து அந்த இலை போட்ட மாதிரி நமக்கு தெரியாது. பஜ்ஜி டேஸ்ட்டுக்கு இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது எப்படி இருக்குதுன்னு இப்போ காட்டுறேன். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு.